வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டொதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 13ஆம் நாள் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நான் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அதேபோல் இன்றைய தினத்திலே இந்த மகாலய பட்சத்திலே சந்நியஸ்த மகாலயம் என்கின்றதாகிய சிறப்போடு கூடியது. நாம் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்ற நம்முடைய மூதாதையர்கள் பிதர்களாக இந்த 15 திதிகளில் நம்முடைய வீட்டை சுற்றி வருவார்களாம். எனவே இந்த 15 நாளிலே ஒரு நாளாவது அவர்கள் மறைந்த திதியிலோ அல்லது சிறப்பான நாட்களிலோ அது முடியாதவர்கள் அமாவாசையிலோ கண்டிப்பாக இந்த மாலையை சிரார்த்தம் செய்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். இந்த பிதிர்கடங்களை செய்கின்ற பொழுது பிதிர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். அவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று சந்நியஸ்தமாலயம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக பொதுவாக திருமணமாகாமல் சந்நியாசியாக இருந்து மறைந்தவர்கள் அல்லது நமக்கு ஆசி வழங்கிய சந்நியாசி கோலத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கூட இந்த தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். பொதுவாக 21 தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு இந்த மகாலய சிரார்த்தத்துக்கு மட்டும் உரியது. இந்த மகாலய சிரார்த்தத்திலே பிதர்களுக்கு படையல் வைக்கப்படுகின்ற பொழுது நாம் அடிக்கடி சொல்லுவது, வீட்டிலே சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். வெளியிலே இருந்து கொண்டு வரப்படுகின்ற உணவுகள் படைக்கக்கூடாது. வீட்டிலே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உறவுகள் சேர்ந்து சமைத்த உணவுகளைத்தான் இந்த பிதர்களுக்கு படையலுக்காக வைக்கின்ற பொழுது பிதர்கள் மனமிறங்கி நல்ல ஆசிகளை எல்லாம் கொடுப்பார்களாம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த மாலைய பட்சத்திலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமாக இருந்து ஒரு நாளாவது அவர்கள் மறைந்த திதியிலோ அவ்வாறு மறைந்த திதி தெரியாவிட்டால் அமாவாசையிலாவது கண்டிப்பாக சிரார்த்தங்களை செய்து தர்ப்பணங்கள் எள்ளும் தண்ணீர் முறைத்து தர்ப்பணங்கள் இதை 15 நாட்களுமே செய்யக்கூடியவர்கள் செய்யலாம் என்பதையெல்லாம் முன்பே நாம் அறிவித்திருக்கிறோம். எனவே முடியாதவர்கள் அமாவாசையில் அன்றாவது இந்த எள்ளுந்தண்ணீர் முறைத்து தர்ப்பணங்கள் செய்து அவ்வாறு அம்மா இல்லாதவர்கள் அம்மா வயசில் உள்ளவர்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம். அப்பா இல்லாதவர்கள் அப்பா வயதில் உள்ளவர்களுக்கு ஒரு வேஷ்டியை கொடுக்கலாம். எது நமக்கு முடிகிறதோ அவற்றையும் கொடுத்து இந்த மகாலய பட்சத்திலே பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். அந்த பிதுராசி கிடைத்தால் நன்மைகள் எல்லாம் சிறப்பாக நடக்குமாம். நல்ல காரியங்கள் மனமகிழ்வான வாழ்வு நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையிலே பிதர்களுடைய ஆசியையும் இறை ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.